இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வர்ஷினி அக்கா, ஐயோ வர்ஷினி, என்ன வர்ஷினி இது? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏய், வட்டி வாங்க போற, எனக்கு எதுக்கு இப்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? உன்னை ரொம்ப பயமுறுத்திட்டோமா வர்ஷினி? அப்படி இல்லக்கா, ஸ்டேஜ்ல இருக்கிறவன் நம்ம அசோக் இல்ல நீ சொன்னதும் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்தேன். நேரம் ஆக ஆக உன்னையும் ராகவையும் ஸ்டேஜ் பக்கம் பார்க்கவே முடியலையா, நான் ரொம்ப பயந்துட்டேன்க்கா. வர்ஷினி, சாரி வர்ஷினி, என்ன மன்னிச்சிரு. நீ எதுக்குக்கா சாரி எல்லாம் சொல்ற? நீ எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்க. அத்தை இன்னைக்கு உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட பேசினதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அத்தை என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல வர்ஷினி. சரி, அது எல்லாத்தையும் விட முதல்ல நீ உன் கண்ணை தொடச்சுக்கோ. இங்க பாரு, இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா இருக்கணும். அதுதான் உனக்கும் நல்லது, உன் வயித்துல வளர்ற உன் குழந்தைக்கும் நல்லது. புரிஞ்சுதா? தைரியமா இரு. என்ன இசை, எங்க வந்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். இசை, விஷாலுக்கும் உனக்கும் நாங்க எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஐயோ, ஏன்னா நீங்க எங்களோட வாழ்க்கையே காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. டேய் ராகவ், என்னடா இது புதுசா? இத நம்ம ஃபேமிலிக்காக தானே பண்ணோம். எதுக்குடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? சொல்லு இசை. நான் வர்ஷினியை காப்பாத்திட கூடாதுன்னு ஸ்ரீஜா எனக்கு எப்படியோ மயக்க மருந்து கொடுத்துட்டா. நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது என் மனசு எப்படி துடிச்சதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஸ்ரீஜா சரியான ஃப்ராடு. அவளை எதுக்கு மேலேயும் சும்மா விடக்கூடாது. அதான் இப்ப நமக்கு அசோக் கிடைச்சிட்டான்ல, வா இப்பவே போய் நம்ம அம்மா கிட்ட சொல்லி அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளலாம். இல்ல இல்ல, வேண்டாம் ராகவ், வேண்டாம். இந்த நேரத்துல நம்ம கோவப்படுறது புத்திசாலித்தனமாவே இருக்காது. நம்ம ஆத்திரப்பட்டு கத்துனா அந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் அலர்ட் ஆகி வேற ஏதாவது பண்ணிடுவாங்க. அவங்க ரெண்டு பேருமே கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு நம்ம சைலண்டா இருக்கணும். ஆமா ராகவ், இசை சொல்றதுதான் கரெக்ட். முதல்ல ஐசியூல இருக்கிற அசோக் கண் முழிச்சு நார்மல் ஆகி நம்ம வீட்டுக்கு வரணும். அதுதான் இப்ப நமக்கு முக்கியம். எப்படியோ ஸ்ரீஜா போட்ட பிளான்ல நாம ஜெயிச்சிட்டோம். ஆல்ரெடி சிந்தாமணி அக்காவும் ஸ்ரீஜாவும் செம்மையா பயந்துட்டு இருப்பாங்க. நாமளே எதுவும் பண்ணி அவங்கள தப்பிக்க விட்டுற வேண்டாம். நம்ம அசோக்க கவனமா பாத்துக்கணும், அதுதான் முக்கியம். மத்ததெல்லாம் அப்புறம் கூட யோசிச்சுக்கலாம். கரெக்ட். இசை, நீ சொல்ற மாதிரி அசோக்க நம்ம கவனமா பாத்துக்கணும். சரி, சரியா? வாங்க வாங்க போலாம். வா.